நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு கிச்சன் டிப்ஸ் தான். நமக்கு கிச்சனில் இவ்வளோ பொருட்கள் பயன்படுத்துவோம் அடிக்கடி. இந்த பயன்படுத்துகிற பொருளை ஒவ்வொரு இடத்துலையும் போட்டுட்டு தேடிட்டு இருப்போம். அதே மாதிரி இது அரேஞ்ச் பண்ணி வைக்கணுன்னா நிறையா இடம் தேவைப்படும், இல்லை பணம் செலவாகும். இது எதுவுமே இல்லாமல் ஈஸியாக நம்மளே வீட்டில் செஞ்சு கொஞ்சம் இடத்துல இதை அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். அது எப்படின்னு பார்க்கலாமா? சின்ன கிச்சனாக இருந்தாலும் இதை ஒரு சின்ன இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். அதே மாதிரி இது பிளாஸ்டிக்கில் இருக்கிறதால நம்ம பாத்திரம் கழுகுற மாதிரியே நம்ம வாரம் ஒரு தடவையோ மாதம் ஒரு தடவையோ நல்லா நம்ம சோப்பு லிக்விடு போட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு பயன்படுத்திக்க முடியும் நம்ம பாத்திரம் மாதிரியே. அது நல்லா நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே சமயத்தில் செலவே இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸை நகர்த்தி வச்சும் நம்ம கிச்சன் அந்த டாப்பை நம்ம க்ளீன் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த பொருளெல்லாம் எங்கேயுமே சிதறாமல் ஒரே இடத்துல வச்சுக்க முடியும். பிளாஸ்டிக்கில் பாத்ரூம் டோர் போடுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி டோரு தான் புதுசாக வாங்கிட்டு நமக்கு வுட் ஒர்க்கு மாதிரியே இந்த பிளாஸ்டிக்கில் இன்டோர் ஒர்க்கு பண்ணுவாங்க. அந்த மாதிரி பொருளில் தான் செஞ்சது இது. கிச்சனில் தான் மேலே லேப்டெல்லாம் போட்டேன், ஏன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் குறைஞ்ச செலவில் பயன்படுத்தினேன். இந்த மாதிரி தான் இருக்கும். அது டோர் மாதிரியே நம்ம கட் பண்ணி அவங்க பீஸ் எல்லாம் அது சைஸுக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. அதில் மீந்த பீஸை எடுத்து வச்சு தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன். இது கட் பண்ணால் இந்த மாதிரி டிவைடர் மாதிரி ஹோலாக தெரியும், ஏன்னா அது சென்டரில் பீஸ் கொடுத்துருப்பாங்க. அது ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக அதுக்கு ஒரு கனெக்டட் பீஸ் இது மாதிரி வச்சு தான் அது ஃபினிஷிங் பண்ணுவாங்க. நம்ம ஃபினிஷிங் பண்ணாட்டினா அந்த ஹோல் மாதிரி டிவைடர் நமக்கு கிடைக்கும். நம்ம கிச்சன் டூல்ஸ் எல்லாம் போடுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி டிவைடர் தான் தனித்தனியாக வேணும். அதனால் நம்ம ஃபினிஷிங் பண்ணாமல் நமக்கு தேவையான சைஸில் அந்த பீஸ் எடுத்துகிட்டு நம்ம ஒட்டிக்கலாம். அதுக்கு பிளாஸ்டிக் ஒட்டுற லிக்விடுன்னு ஹார்ட்வேர் கடையில் கிடைக்கும். அந்த லிக்விடை வச்சு தான் நான் இந்த பாக்ஸ் ஒட்டியிருக்கேன். கீழே ஒரு பீஸ் ஒட்டிட்டு அதேமாதிரி 4 பீஸு சுற்றி ஒட்டியிருக்கேன். இப்போ நமக்கு பாக்ஸு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேவையான பொருளெல்லாம் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக தான் சென்டர்லலாம் அந்த மாதிரி ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ பொருள் வேணாலும் வச்சு தூக்கலாம். நல்ல வெயிட்டாக இருக்கும். இந்த பாக்ஸு நம்ம பொருளுங்கள் வைக்கிறதுக்கும் வாஷ் பண்ணுறதுக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கும், அதே சமயத்தில் நம்ம வேஸ்ட்டாக கட் பண்ணி போட்ட ஒரு பீஸில் எடுத்து தான் நம்ம செஞ்சுருக்கோம். இதை மாதிரி நான் செப்பல் ஸ்டாண்டு, காய்கறிகள் போட்டு வைக்கிற ஸ்டாண்டு எல்லாம் செஞ்சுருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆகுது செஞ்சு. எத்தனை வருஷமானாலும் வீணாகாமல் நல்லாயிருக்கும். திரும்ப திரும்ப கழுகி நம்ம புதுசு மாதிரியே பயன்படுத்திக்க முடியும். இது மாதிரி செலவே இல்லாமல் ரீயூஸ் பண்ணி நிறைய பொருட்களை எப்படி பயன்படுத்தலான்றதை ஹேமா ஐடியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. இயற்கையும் இறைவனே. நன்றி, வணக்கம். ஹேமா ஐடியாஸ். தேங்க்யூ.